மதுரையில் நாளை நடைபெறும் திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள முதல்வர் ஸ்டாலின் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை செல்கிறார். இன்று மாலை பிரம்மாண்ட ரோட் ஷோவிலும் பங்கேற்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெகநாத். வணக்கம். தொடர்ந்து மதுரையில் முதலமைச்சர் ஸ்டாலின் வருகை தொடர்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அடுத்தடுத்து எந்தெந்த நிகழ்வுகளில் மதுரையில் அவர் கலந்துக்கிறாரு? என்ன நிலவரம்? வணக்கம். 48 ஆண்டுகளுக்கு பிறகு மதுரை மாவட்டத்தில் திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக மதுரை உத்தங்குடி பகுதியில் தனியாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரங்கில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திமுகவின் தலைவருமாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இன்று மதியம் விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்துக்கு வந்தடைகிறார். கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். அங்கிருந்து பார்த்தீர்களானால் அவர் இன்று மதியம் அங்க இருக்கக்கூடிய தனியார் அறை ஹோட்டலில் ஓய்வெடுக்கிறார். பின்பு அங்கிருந்து பார்த்தீர்களானால் அவர் இன்று மாலை தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 25 கிலோமீட்டருக்கு பிரம்மாண்டமாக அந்த ரோட் ஷோவில் அவர் பங்கேற்க இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று மாலை அவனியாபுரத்திலிருந்து தனது ரோட் ஷோவை துவங்கும் முதலமைச்சர் ஜீவா நகர் ஜெய்ஹிந்தபுரம் வழியாக பனாகநத்தம் பகுதியை சென்றடைகிறார். பின்பு அங்கிருந்து பைபாஸ் ரோடு வழியாக காலவாசல் குருத்தேட்டர் பகுதிக்கு அங்கிருந்து ஆரப்பாளையம் கிராஸ் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய திருமண நாயக்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். இதைத் தொடர்ந்து பார்த்தீர்களானால் புதுஜெயில் ரோடு வழியாக மதுரை மதுரா கோட்ஸ் வழியாக அந்த ரோட் ஷோவானது செல்கிறது. அப்போது இந்த புதுஜெயில் ரோடு பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவராக இருந்து வரும் மதுரை மாநகராட்சியின் முதல் மேயருமான முத்து அவர்களுடைய சிலைக்கு முதலமைச்சர் அவர் திறந்து வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக முதல்வரின் ரோடு ஷோ நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்கின்றனர். முதல்வரின் ரோட் ஷோ திருப்பரங்குன்றம் தொகுதி, மதுரை மத்திய தொகுதி, மேற்கு தொகுதி ஆகிய 3 தொகுதிகளையும் இணைக்கும் வகையில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மதுரையில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் இந்த திடலானது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திடல் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா அறிவாலயம் போன்று அந்த முகப்பின் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா மதுரை மேலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அந்த உத்தங்குடி பகுதியில் தான் இந்த நிகழ்ச்சியானது அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தலைமையில் இந்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. 1977 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மதுரையில் மீண்டும் இந்த திமுகவுடைய பொதுக்குழு கூட்டமானது நடைபெற இருக்கிறது. இதற்காக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அரங்கில் பார்த்தீர்களானால் 10,000 பேர் இந்த பொதுக்குழு பங்கேற்கக்கூடிய அளவிற்கு குளிரூட்டப்பட்ட ஏசி இங்கு போடப்பட்டிருக்கிறது. பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கூடிய இந்த அடியில் இந்த அரங்கிற்கு முன்னால் பார்த்தீர்களானால் 100 அடி உயரம் இருக்கக்கூடிய அந்த கொடி கம்பத்தில் நாளை முதலமைச்சர் கொடியேற்றி இந்த பொதுக்குழுவானதை தொடங்கி வைக்கிறார். மேலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொதுக்குழுவிற்கு வரக்கூடிய அனைத்து வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மதுரை முழுவதும் 60 கிலோமீட்டர் சுற்றளவில் சாலைகள் இருபுறம் பார்த்தீர்களானால் 10 அடிக்கு ஒரு கட்சி கொடி கம்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக மாநாட்டு அரங்கிற்கு உள்ளே பார்த்தீர்களானால் போக்குவரத்து வசதி, நடமாடும் கழிப்பறை வசதி, போதுமான அளவிற்கு வாகனங்கள் நிறுத்தும் வகையான பார்க்கிங் வசதி, மேலும் இதில் மதுரையில் என்றாலே பார்த்தீர்களானால் உணவு வகைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் சுமார் 25 வகையான அசைவ விருந்தையும் 25 வகை சைவ விருந்தையும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அனைத்து வகையான அசைவ விருந்தையும் இங்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த பொதுக்குழுவில் பங்கேற்கக்கூடிய பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் மொத்தமாக அமரக்கூடிய 10,000 பேர் அமரக்கூடிய இந்த பிரம்மாண்டமான அரங்கு பார்த்தீர்களானால் இங்கு பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று மதியம் முதலமைச்சர் மதுரைக்கு வருகை தர ஒட்டி பார்த்தீர்களானால் ஆங்காங்கே திமுகவுடைய தொண்டர்கள் அந்த முன்னேற்பாடுகள் பணியை தீவிரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்டமான ரோட் ஷோவில் 25 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோட் ஷோவில் தமிழக முதலமைச்சர் முதல் முறையாக 25 கிலோமீட்டர் ரோட் ஷோவில் பங்கேற்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. நேரடி கள விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத்.